அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவே மகிழ்ச்சி. அந்த வகையில இன்றைய தினம் எல்லாருக்கும் தெரியும் 2025 முதலாவது நாள். இன்றைக்கு நாங்க இந்த காணொளியில என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா அமைதி. எது அமைதி அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நான் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நான் சமூக கூட்டிணைவு தொடர்பான ஒரு ஒர்க் ஷாப் தான் நடந்திருந்துச்சு. அதுல இந்த வன்முறையற்ற தொடர்பாடல், அதே போல சமாதானம், அமைதி, இப்படியான விஷயங்கள் அதிக அளவுல நாங்க பேசக்கூடியதாக இருந்தது. அதுலயுமே இந்த அமைதி அல்லாட்டி சமாதானம் என்றா என்ன அப்படின்றத ஈஸியா விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸோட அதை செய்யக்கூடியதாக இருந்தது. அப்ப எல்லாருக்குமே ஒரு A4 ஷீட் கொடுத்து கலர்ஸும் கொடுத்து உங்களோட பார்வையில நீங்க அமைதின்னு சொன்னா என்னத்தை நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு வரைஞ்சி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. அப்ப ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு படங்களை வரைஞ்சிருந்தாங்க. அதுல சிலது சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுல ஒரு குறிப்பா ஒரு ஆள் வரைஞ்சிருந்துச்சு, ஒரு நாயிட படத்தை வரைஞ்சிருந்தாங்க. அப்ப நாய்க்கும் சமாதானத்துக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா, அவங்களோட பார்வையில தாங்கள் அவங்களுடைய செல்ல பிராணியான அந்த நாயோட இருக்கும்போது அவங்க அமைதியாகிறாங்க, அவங்களோட மனநிலையை சமாதானப்படுத்தி கொள்றாங்க. அப்ப அதால அவங்களுடைய பார்வையில அவங்களுடைய அமைதி இல்லாட்டி சமாதானம் அப்படின்றது அவனுடைய செல்ல பிராணியான நாயாக காணப்படுது. அதே போல இன்னும் ஒருவர் எழுதியிருந்தாங்க, ஒரு முட்டாளிடம் இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் தான் இந்த அமைதி அப்படின்னு சொல்லி ஒரு 2 வரியில ஒரு சின்ன கவிதை மாதிரி எழுதியிருந்தாங்க. இன்னைக்குமே அதுவுமே ஒரு ஒரு அழகாவும் அதே போல நல்ல ஒன்று பாருங்க, ஒரு முட்டாள்கிட்ட கூட இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் தான் அமைதி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல இன்னும் ஒரு ஆள் வரைஞ்சிருந்துச்சு, அது ஃபுல்லா கலர் பண்ணி, இப்ப இந்த இடத்துல நீங்க அந்த படத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஃபுல்லா ஒரு கலர் பண்ணி அதுல ஒரு இலைய வரைஞ்சி அதுல ஒரு சின்ன சிற்றெரும்பு கீறி அதுல கேள்விக்குறி மாதிரி வரைஞ்சிருந்தது. இப்ப அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய தாமரை தடாகம், இப்படி ஒரு பெரிய தாமரை தடாகத்துல ஒரு சிறிய தாமரையில இருக்குதான், ஒரு சின்ன தாமரையில இருக்குதான். பெரிய ஒரு தடாகத்துல சின்ன ஒரு தாமரை இலை, அந்த சின்ன ஒரு தாமரை இலையில ஒரு சின்ன ஒரு நீர்த்துளி இருக்குதான். எங்களுக்கு தெரியும், தாமரை இலையில நீர்த்துளி பட்டுதுன்னு சொன்னா அது அந்த இலையோட ஒட்டாது. அப்ப ஒரு கோல வடிவமா என்ன செய்யும், அதுலயே உருண்டு கொண்டு இருக்கும். அப்படி அந்த அந்த சிறிய ஒரு துளி நீர்ல இந்த நீருக்குள்ள ஒரு சின்ன சிற்றெரும்பு, அல்லாட்டி நமக்கு தெரிஞ்ச ஒரு எறும்பு உண்டு, அதுக்குள்ள மூழ்கிட்டான். எப்படி அந்த பெரிய ஒரு தடாகத்துல இருக்கு, சின்ன ஒரு இலையில இருக்கு, சின்ன ஒரு நீர்த்துளியில ஒரு சின்ன ஒரு எறும்பு போய் மாட்டிட்டான். அது அந்த நீர்ல என்ன செய்தான், அந்த நீர்த்துளியில தத்தளிச்சு ஒரு மாதிரியா அந்த நீரை விட்டு வெளியில ஒரு பெருமூச்சு விடுமா. அப்படி அது விடுற பெருமூச்சு தான் அமைதி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். இன்னைக்குமே இது ஒன்றும் கற்பனை இல்லை, நீங்கள் சாதாரணமா யோசிச்சு பாருங்க, இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப அவருடைய பார்வையில அதுதான் அவருக்கு அமைதியாக இருந்தது. அதே போல இன்னும் ஒரு எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இறகு உண்டு, அதாவது ஒரு பறவையினுடைய ஒரு சிறிய இறகு வரைஞ்சிருந்தாங்க. எப்படி என்று சொன்னா, அந்த இறகு அதாவது இறகு ஒரு மென்மையான உண்டு. அது அந்த அந்த என்ன சொல்றது, பறவையிலிருந்து அந்த இறகு விழுந்தா கூட அது லேசா காத்துல மிதந்து இல்லாட்டி பறந்து கொண்டே வரும். அப்ப அதுதான் அந்த அந்த இலகுவான தன்மை, அந்த மென்மையான தன்மை தான் அமைதி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லி இருந்தது. அப்ப இதோட நான் உண்மையில ஒரு கவிதையும் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. உதிர்ந்த பிறகும் பறந்து பார்க்கின்றது இறகு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை கூட நான் ரீசெண்டா வாசிச்சிருந்தேன். ஸோ அது கூட இந்த இடத்துல ஞாபகம் வருது. அதே போல இன்னொரு ஆள் வரைஞ்சிருந்தாரு ஒரு தாமரை மொட்டு அதுல ஒளி வீசுற மாதிரி. அப்ப அதுக்கு அவர் சொல்லி இந்த விளக்கம் என்னன்னு சொன்னா, தாமரை மலர் அப்படின்றது சேற்றுல தான் முளைக்குது. சேற்றுல முளைச்சா கூட அது நீர்மட்டம் அதிகரிக்கின்ற போது இந்த தாமரை தண்டினுடைய நீட்சியும் அதிகரிக்குது. ஒருபோதும் தாமரை தண்ணிக்குள்ள மூழ்கிறத நாங்க பார்த்திருக்க மாட்டோம், ஒருபோதும் அப்படி நடக்கிறது இல்லை. அதுதான் அந்த தாமரையினுடைய சிறப்பு இயல்பு. அப்படி அது நீர்மட்டத்தோட போராடி தன்னுடைய தண்டினுடைய நீட்சியின் பேர்ல அது அது மொட்டு மலர்கின்ற போது அந்த மலரிலே வீசுகின்ற அந்த ஒரு புத்தொளி தான் அமைதி அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை நாங்க மனித வாழ்க்கையோட நாங்க ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றா இந்த நீர்மட்டம் போலதான் எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், நாங்கள் அந்த நீரோட அந்த தாமரை போராடுகிற மாதிரி நாங்களும் என்ன செய்யறோம், வார பிரச்சனைகளை எல்லாம் முட்டி மோதி போராடி எங்களுடைய வெற்றி என்கின்ற அந்த மலர் ஒளி வீசுகின்ற அந்த வெற்றி தான் உண்மையான அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இந்த மனிதர்களினுடைய சிந்திக்கின்ற திறன் அல்லது அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கிற திறன் என்றது மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அப்ப கடந்த 2024 நாங்களுமே பல்வேறுபட்ட மனிதர்களை சந்திச்சிருப்போம்,
ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட இருந்தும் ஒவ்வொரு விடயங்களை வந்துட்டு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இது கூட நான் அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான். ஆக நாங்கள் இப்ப மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு அனைவருக்கும் ஒரு சாந்தியும் சமாதானமும் நிலைக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமைய வேண்டும். அதே போல நாங்கள் மனிதர்களை பார்க்கின்ற கோணங்களை மாற்றிக்கொண்டு மனிதர்களை லோடு அன்பாக பழகுவோம். மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களுடையும் நாங்கள் ஒரு உயிர்மை நேயமுடையவர்களாக, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வருடத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாரோடையும் அன்பை பரிமாறிக்கொள்வோம். மலர்ந்திருக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் இன்பமயமானதாக அமைய விதுஷன் டி கோட்டின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.